படுத்துக்கோ. நம்ம வள்ளி டிராவல்ஸ்ல வராரோ அதை விட பெரிய வண்டியில வராரு. எதல்ரா வராரு? அவர் ஒண்ணுல பெரிய வண்டிதாங்க. வரும் வழியில அந்த மூலையில அந்த பெண்டில அந்த வலுவில அந்த கட்டியில தரக்காரரு ஆயிரம் வந்ததுல கேந்திர விட்டாரு. கேந்திர செத்து விட்டாரு. ஆயிரம் சட்ட செய்தி துக்கமான செய்திடா பாவி. அதுக்கு ஆப் போடுறேன். உனக்கு ஒரே துக்கமான செய்தி. எனக்கு சந்தோஷமான செய்தி. சந்தோஷமான செய்தின்னு சொல்றேன். 550 ரூபாய் வாங்கிட்டேன். ஐயர் கிட்ட 9000 வாங்கிட்டா 50000ங்க. 50000 வாங்க. ஆமா. பானை கிடையாது, பத்திரமும் கிடையாது. புண்ணியத்தை பாத்து குத்தா மனுஷன் போய் சேர்ந்தா விடுங்க. ஏண்டா ஐயர் கிட்ட 50000 கடன் வாங்குற ஐயர் சேர்த்துட்டாரு. இங்க ஆட்டம் போட்டுங்கற. ஆமா. நம்ம வள்ளி நாடக மன்றத்துல 3 லட்சம் வாங்கிக்கிறடா பாவி. அவருக்கு என்ன கேட்டியோ? தாலி நல்ல சகுனமாவே இது. ஆயிரம் வரலான்னு வந்து கிணத்துல காலை விட்டு காலை விட்டுக்கிறாங்க. ஓ என்ன ஒப்பாரி பாருங்க. ஆயிரம் சேர்த்து விட்டுக்கிறாங்க. ஆயிரம் செலுத்தாரா? ஆமாங்க. ஏண்டா ஓ ராஜா திருமணம். ஆமா பெரிய இடத்து கல்யாணம். ஆயிரம் இல்லாம நடக்கலாமாடா? இப்போ ஆயிரம் சொல்ற மந்திரம் நேரத்துல சொல்லி ஆகணும். ஆமாடா எனக்கு தெரியுமே. தெரியும். எங்க அம்மா ஆயிரம் வீட்டுல வேலை செய்வா. ஆயிரம் எங்க அம்மா வச்சிருந்தாடா? எங்க அம்மா ஆயிரம் வச்சிருந்தா நான் ஆயிருக்கு போட்டோம். அப்படி கிராஸ் கிராஸ் தாண்டா 4 லிட்டர் சேர்த்து கிடக்கும். எங்க அம்மா ஆயிரம் வச்சுட்டாங்க. எங்க அம்மா ஆயிரம் விட்ட சாணி போடுவாரா? உங்கூட்டான இடையில உமா போய் ஆயிரம் விட்டானு போச்சு. ஆமா உமாவே ஆயிரம் விட்டானு போடும் போது எங்க போய் போடல. நான் மொழிக்கு வச்சு அச்சு வச்சு பசு சாணம் ஏத்தாந்து சண்டனம் போல கழிச்சு வாசல்ல தெளிச்சு பெருக்கு தள்ளி கோலம் போடுவாங்க. அப்ப நான் சின்ன குழந்தை எங்க அம்மா என்ன ஆயிரம் விட்டு தின்னமான போட்டு இந்த வீட்டு வேலை செய்யும் போது நான் முட்டி போட்டுக்கினேன் விளையாடிக்கின்னு போய் ஜனல் புடிச்சுக்கின்னு எட்டி பாப்பேன். ஆயிரம் உங்க அம்மா எப்படி வேலை செய்யறாங்க? எப்படி வேலை செய்யறாங்க? அப்பதானே எங்க அம்மா சாமானியா சாமான்தான் ஆயிரம் விட்டுக்குது. காமாட்சம்மா வழக்கு அந்த குத்து வழக்கு அந்த அத்தனை தட்டி அந்த பூஜை தட்டி அந்த பஞ்ச பாத்திரம் அந்த கலச சொம்பு இதெல்லாம் கழுவாங்கடா. அப்ப ஜன்னல் வையா பாத்திருப்பேன். ஆயிரம் பூஜை நம்மள மந்திரம் சொல்லுவா. அந்த மந்திரத்தை கப்புனு திறமை நான் பாராட்டுறேன். நீ ஆற்றா பக்க திறமைய பாராட்டு சொல்லிடுறேன்டா. சக்கரம் போட்டு கட்டு கட்டி வச்சுக்கிறேன். அந்த தேவர் மூவரெல்லாம் இந்த சக்கரத்துல அகப்பட்டு ஆசீர்வாதம் பண்ண வருவாங்க. அதுக்கு தான் சக்கரம் போட்டுக்கிறேன். வருவார்கள். ஆமா பெரிய ஓ நம்ம காலுங்க ஐயா கத்தி வச்சுக்கிறேன். நான் கத்தி மேய்க்காத மந்திரம் சொன்னா என்ன வாரி அடிச்சுடும். அது வாரி அடிக்கூடாதுன்னு தான் கத்திய காலில் மேய்ச்சிக்கிறேன். ஓ நீ ராசிக்கார ஆயிருந்தா? ஆமா கொஞ்சம் கல்யாணத்துக்கு மந்திரத்துக்கு போதுங்க. நான் மந்திரம் சொல்லனா இங்க கட்டளை பணம் 11 ரூபாய் வைக்கணும். 11 ரூபாய்? ஆமா ஐயரு மந்திரம் சொன்னா ஐயருக்கு தட்சணை வைக்கணும். நான் மந்திரம் சொல்லனாக்கா கட்டளை பணம் 11 ரூபாய் வைக்கணும். ஓ நீ வேற பெரிய ஐயராக்குற. ஆமா உனக்கு 300 ரூபாய். அப்ப உத்தரவு வாங்கிட்டா இல்ல பேச மாட்டேன். குருவே குருவே சாமி குருவே அரிய ஒரு விண்ணப்பம் சொல்றேன் கேளு சுவாமினா. நான் முந்தி பிறந்தவனா முதல்வர் தெரிவித்தவனா ஆன ஏறி ஹரிச்சந்திர மகரதேவா அடிமை கொண்டவர் சுவாமி.
இதெல்லாம் சொல்றிய வேண்டாமக்கா வர்றவையில ஒரு ஆலமரத்துல கன்னி புத்து பக்கத்துல ஒரு கலசத்தோட விதம் சொல்லி வாடா சுவாமின்னா அப்படியே சொல்லி வைக்கிறேன் சுவாமி. காராம்பசு அறுத்து 5 பாகமா போங்கட்டான் வேண்டாமக்கு. தியானமதம் எனக்கு தெரியாது, தாமதம் தனக்கு தெரியாது. சாப்பிட்டு வராம வேண்டாமக்கு. வெத்தலை கொடுக்க வேசிங்களாய, உன்னால கொடுக்க தோயிங்களாய, நட்டகத்தோடு நாடகத்தோடு காரூர் வரும்போது கண்ணி கையாத கம்மாள பெண்ணு வலது கலவை வாங்கி இடது கலாச்சாம் வேண்டாமக்கு. அச்சு அடியானது ஆகாயம் திடுகிட்டு உமாதேவி திடுகிட்டு அகிலமே கிடுகிடுன்னு ஆடி போச்சு சுவாமி. இதை சொன்னிய வேண்டாமக்கா புண்ணியத்தை படசாத்தி வாராள் அப்படியே சொல்லி வருகிறேன் சுவாமி. ஐயோரவர்களுக்கு அள்ளிடாதவை பசியா வந்தவங்களுக்கு பால் வாக்காத எரியில கொல்லி எட்டி வச்ச மண்ணாங்கூலி வாயில் அடிச்சவை அந்தங்கூலி அபகரிச்சவை கூலியை குறைச்சவை வரமரக்க அளந்தவன் வெத்தாயிட்டான நடுத்தரில் எட்டி வச்ச பங்காளி சொத்தை அபகரிச்சவை நடக்கிறவையில முள்ளடைச்சவை பால்ல தண்ணி கலந்தவை மனைவிற்கு பிறகு மனைவி மீது ஆசைப்படுறவன் இவாளுக்கெல்லாம் ஏது சுவாமி கட்டலாம். இவாளுக்கெல்லாம் பாம்பு குழி பள்ளி குழி அருளக்குழி சொல்லக்கூடிய குயிலை தள்ளு சுவாமினா பாவத்தை சொல்லி வந்தே கேட்டாமக்கா புண்ணியத்தை படசாத்தி வாடானா அப்படியே சொல்லி வருகிறேன் சுவாமி. ஐயோடு அள்ளிட்டவன் உங்களுக்கு பால் வார்த்தவன் நடக்கிற வயலே அன்னதானம் போட்டவன் நடக்கிற வயலே தண்ணீர் பந்தலிட்டவன் இவாளுக்கெல்லாம் ஏது சுவாமி கட்டலாம். இவாளுக்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போன சுவாமி. இதை சொன்னியா கேட்டாமக்கா எட்டி கோட்டை இது மருந்து இதுகிட்ட சாராயம் வாணிய செக்கில கொட்டி 3 உருண்டை ஆக்கணும் வேண்டாமக்கா. அதையும் சாப்பிட்டு வராம வேண்டாமக்கா. காய் ஊதுறோம் பூ ஊதுறோம் 10 மாசம் பிண்ட அருந்து வீயும் பொரியாம் பொரி எடுத்து பிறந்து விட்டு சோறு நீர் கோரம் தலை மேல செத்தவங்க வராங்க சிவலோகம் போ மாண்டவங்க வராங்க வைகுண்டம் போ காரிய கனவத்தர அரிச்சந்திரா வெய்ய மின்னுக்கு பின்ன தூக்கு கல்யாணம் பண்ண சொல்றாங்க. உனக்கு கடைசி வந்து சொல்றாங்க இங்க கல்யாணம் நடக்குது. நான் காலையில செய்யாத பக்கத்துல பெருங்குட்டூருக்கு சாவுக்கு போய் வந்தேன். இந்த மாபெரு சபையிலே மக்கள் அமர்ந்திருக்காங்க. ஒரு வெந்நீர் கழுத்திலே தாலி ஏறு நேரத்திலே அடுத்து நிறுத்துகிறாய். ஏன் நிறுத்துகிறாய்? எதற்கு நிறுத்துகிறாய்? அந்த பெண் ஆமா பெண்ணே நீ யார்? எந்த நாடு? பேர் என்ன? காரணம் என்ன? நான் இதே நாட்டை சேர்ந்தவள் பண்ணா சாதாரண ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவள். ஒரு வெற்றி சொல்லிக் கொள்ள யாரும் இல்லை பண்ணா. என் பெயர் வேல்விழி. என் கற்பையே ஒருவர் கதற கெடுத்து ஐயோ அவன் கற்பு கெடுத்து விட்டானா? கெடுத்தவன் யார்? அவன் எங்கிருக்கின்றான்? அவன் பேர் என்ன? யார் அவன்? இதே நீதிமன்றத்தில் தான் நாடாள பிறந்தவன் நாட்டில் இளவரசர். அப்பா இப்படி கற்பை கெடுத்து விட்டு என் தங்கை வாழ்க்கை கெடுக்க பார்த்தா இந்நாட்டு இளவரசர் இப்படி ஒரு மணி பண்ணி வெட்கப்படணும் வேதப்படணும். பாவி நல்லவன பண்ண தங்கை வாழ்க்கை கெடுக்க பார்த்தா நய வந்தகனே இவ்வளவு சக்தி பாவி தகசினி இந்நாட்டு இளவரசர் ஒரு உலக போட்டு முத்தமிழ் எடுத்துதானே உண்மையிட்ட அளவுக்கு அதிகமாக பேர்பட்ட தீகால செயலை செய்வாய் என்று என் கனவை கூட என்று பார்க்கவில்லை. உலகின் காதல் என்று சொல்வதற்கும் பரிகால கடவுள் என்று சொல்வதற்கும் கண்களமாக நீதி கிடைக்கும் வாழ்வு கிடைக்கும் ஒரு புறமாக ஓய்வு